ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு சாப்பாடு பண்ண போகிறோம். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம இந்த சாப்பாடை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை தரும். அதாங்க வெந்தய சாப்பாடு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த வெந்தயத்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதனால் பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் அவங்க இந்த வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்களுக்கு இரும்பு சத்து போதுமான அளவு கிடைக்கும். அப்புறம் வயிற்று வலி, மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் நீரிழிவு நோய், இதுக்கெல்லாம் இது வந்து அருமருந்தாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுலேயும் இந்த கோடை காலம் வேறு இப்போ ஆரம்பிச்சிட்டா அதுக்கு நம்மளுடைய உடம்பை நல்லா கூலாக வைக்கிறதுக்கு நம்ம இந்த வெந்தய சாதத்தை பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு உடம்பு வந்து குளிர்ச்சி கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். குக்கரில் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த சாப்பாடுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். கடுகு போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது கடலைப்பருப்பு கொஞ்சமாக போடணும். தீயை விட்டுறக்கூடாது, சிம்மில் வச்சே இதை நம்ம பண்ணணும். இப்போ நல்லா இதை ஒரு கிளறிட்டு இப்போ தான் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதையும் பொரிய விடுங்க. தீயை விட்டுறக்கூடாது, சிம்மிலே வச்சு எல்லாத்தையும் பொரிய விடணும். இந்த வெந்தயம் வந்து நல்லா மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். நீங்கள் தட்டினாலும் சேர்க்கலாம். நான் முழுசாக சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது பச்சை மிளகாயும் வத்தலும் போடும்போது இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கி விட வேண்டியதான். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிடணும். உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் பார்த்துக்கிடுங்க. நல்லா பொன்னிறமாக வரத்தட்டியும் நம்ம வதக்கணும். இந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கதே இந்த வெந்தயம், வெங்காயம், பூண்டு இதான் ரொம்ப அதோட ஃப்ளேவர்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கினோம்னா அது சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி, அதாவது சின்ன தக்காளியாக தான் இருந்தது, 3 தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்து நம்ம கிளற வேண்டியதான். தக்காளி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெந்தய சாதம் வந்து ரொம்ப போடக்கூடாது. நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால தான் ஒரு 3 சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க. பெருசாக இருந்தால் நீங்கள் 1 கூட போதும். இப்போ இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிளறி விடணும். சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நல்லா கிளறினதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எந்த அரிசியில் பண்ணியிருக்கோம்னா வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான். இப்போ வந்து நான் வந்து அந்த கிளாஸுக்கு இப்போ 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போனா 2 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 6 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 6 கிளாஸ் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கிட்டதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் உடனே சேர்த்து உப்பு உரைப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த அரிசியையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடணும். அவ்வளோதாங்க. கடைசியில் இந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு 4 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சுவையான வெந்தய சாதம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் அரிசி எல்லாத்தையும் உள்ளே போட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க சாப்பாடு. இந்த சாப்பாடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துருந்து, டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்தது. இப்போ நான் விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதும். நம்மளுக்கு இந்த சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், ஒன்று கூட ஒட்டவே இல்லை. நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன் உங்களுக்கு. நல்லாவே வந்திருந்து சாப்பாடு. டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் பார்த்துக்கிடுங்க. அதாவது வெந்தய சாதம்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. நல்லாவே வந்திருந்தது. இப்போ நான் வந்து இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்து. இதில் வந்து நம்ம கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பாடு நம்ம பண்ணி கொடுத்தா பிள்ளைங்களுக்குமே உடலில் வந்து ஹீட் வந்து அதிகமாகாது. நான் இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம தேங்காய் துவையல், மல்லி துவையல், அந்த மாதிரி துவையல் அரைச்சி வச்சு சாப்பிட்டாலும் அப்படி ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்கும் பார்த்துக்கிடுங்க. காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து தயிர் வெங்காயம் பிடிக்குங்கிறதுனால நான் அந்த சாப்பாடு கூட தயிர் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வேறு லெவல் டேஸ்ட்டு நல்லாவே வந்திருந்தது. அதுவும் வீட்டில் உள்ள இந்த சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இந்த கோடை வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரோட உடம்பும்
உடம்பும் ஹீட்லேருந்து தப்பிச்சிரும் பார்த்துக்கிடுங்க. இந்த சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.